2 நிமிடங்கள் ஒவ்வொரு அவை தலைவருக்கும் 2 நிமிடங்கள், இந்த டீமில் கூடிய தலைவருக்கு 2 நிமிடங்கள் வாதங்களை சுருக்கமாக வச்சிடணும். ரத்து கொடுக்குறதா இருந்தால் ரத்து கொடுத்துடணும், அல்லது தான் எதிரும் வாதத்தை வைக்கிறதா இருந்தாலும் பூர்த்தியாக வச்சிடணும். வாங்க. ரெண்டு நிமிஷம் பெல் அடிச்சோம் நிப்பாட்டி. நவீனம் என்பது இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல உலகிற்கு தேவையானது. இந்த நவீனம் இல்லை என்றால் மனிதன் கற்காலத்தில் இருந்து தற்காலத்தில் வந்திருக்க முடியாது. மண் விளக்குகளை வெளிச்சம் தேடியவர்கள் மின் விளக்குகளை மின்மிக்க முடியாது. ஒட்டகங்களிலும் குதிரைகள் பயணித்தவர்கள் இன்று விண்வெளி கம்பளிகளிலும் விண்களை பயணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நவீன கண்டுபிடிப்பு தான் நம்முடைய நீர்நூல் இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் அகல் போர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அகல் போர் நடக்க போகுது, மதீனாவை சுற்றி முற்றுகையிட போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வழி தெரியல என்ன செய்வது என்று. அரபி கேட்ட ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை மட்டும் தான் போர்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க ரசூலுல்லாஹ் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க, சுற்றி ஒரு பெரிய பள்ளம் போடுங்க. அது வந்து அரபிய பழக்கம் கிடையாது. ஆனாலும் கூட ரசூல் அந்த வேற நாட்டுடைய அந்த அனுமதியை கேட்டு அந்த இதை கேட்டு புரிந்து கொண்டாங்க. போர்ல பாதுகாக்கப்பட்டாங்க. வேற அறிஞ்ச விஷயங்கள் தான். அப்ப இந்த நவீன கண்டுபிடிப்பு என்பது ரசூலுல்லாஹ்வே அதை ஆதரிச்சிருக்காங்க. மேலும் நம்ம அப்பாஸ் அடிக்கடி ரொம்ப நவீனத்தை எல்லாம் பேசினா கலந்துருந்தா அவங்ககிட்டயும் சில கேள்வி இருக்கு. அண்ணன் அடிக்கடி கொஞ்சம் லேட்டா வந்தாலோ இல்லை பியோஜி சில காரணங்களை ஒன்று போகும்போது சொல்லுவாரு, அண்ணே நான் மாசம் லேட்டா வரேன்னு அந்த கிளாஸ் ரெக்கார்டு சொல்லிட்டாரு. அது ஏன் நீ அதை பிடிச்சி இந்த போன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. மொபைல் ரெக்கார்டிங் வைங்கன்னு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவருக்கு அந்த ரெக்கார்டு தெரிஞ்சிருக்கு. ஏன் நாங்க சொன்னா எப்படி செஞ்சிருப்போம், சில பாயிண்டை விட்டுருவோம், இல்லை எக்ஸ்ட்ரா மார்க் ரெக்கார்டு வந்து அவருக்கு தேவைப்படுது. அதையும் வாட்ஸ்அப் தலைவர் அனுப்பிச்சு அப்படின்வாங்க. அப்ப நவீன கண்டுபிடிப்பை பத்தி மிக மிக திரும்ப அறிஞ்சிருக்காங்க.